எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கொல்லிமலை அழகையும் ஆகைகங்கின் பிரம்மாண்டத்தையும் சேர்த்து அதன் வளையத்தையும் பார்ப்போம். நாங்கள் கொல்லிமலையை டியோ தாங்க போனோம். எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில். அதனால நாங்கள் கொல்லிமலையிலேருந்து சென்னை வரைக்கும் டியோவே வந்தோம். வரும்போது எங்கள் ஏற்பட ஒரு சில அனுபவத்தை வீடியோ ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொல்லிமலை வந்து இன்னைக்கு டியோவில் போகிறோம். டியோ தாங்கமா இல்லை தெரியல, செய்து பார்க்கலாம். எதுவும் ஆகக்கூடாது. என் தம்பி நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அவ்வளோதான். 20 ஏர்பின்னு போகும்போது நம்ம அட்டென்ட் தான் இருக்கும். எல்லாருமே ஆர்வம் பையி ராயல்கிட்ட போவாங்க. நம்ம டியோவில் போகிறோம். டியோவில் போனால் தாங்கமாக தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் போகும்போது ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக போங்க. ஒரு 30-40 போங்க. ஏன்னா அதிகமாக தான் நிறையா கிளாஸ் ஆகும். உடம்புக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் கொல்லிமலை என்ட்ரன்ஸில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா காரவழி செக் போஸ்ட் இருக்கும். இங்கே வந்து ட்ரிங்க்ஸு பேசவுட் நாட் அலோடு. ஸோ அதான் இருக்குது. போகும்போது கம்மியாக வரும். தரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பெண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 20 பெண்ட் இருக்குது. அப்படியே திரும்பி பாருங்க, பெண்ட் எப்படி போது பாருங்க. நம்ம பைக் வச்சா நம்ம போக போகிறோம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தால் ட்ரை பண்ணுங்க. டியோவே போகலாம், கான்ஃபிடண்ட்டாக போகலாம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் வந்து கொல்லிமலை ஒகேனக்கல் பிளான் போட்டோம். ஸோ பைக் வந்து நாங்கள் சேவரையும் ட்ரெயின்லேயே போட்டோங்க. ட்ரெயின்லேருந்து பைக்கை விட்ரா பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒகேனக்கல் போனோம். போகிற விட பண்ணவாடி மேட்டூர் டேமாக பார்த்துட்டோம். திருப்பி அங்கே சேலம் வந்து ரூமில் தங்கிட்டு சேலத்துலேருந்து கொல்லிமலைக்கு மறுநாள் கிளம்புனோங்க. இது வரையும் எங்கள் ஸ்மூத்தாக போயிடுச்சு. எங்கள் என்ன பிரச்சனைனா வரும்போது எங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால் நாங்கள் பைக்லேயே சென்னைக்குள்ள பிளான் பண்ணி பைக் எடுத்துட்டோம். வரும்போது ஒரு சில பிரச்சனை நடந்துச்சு. அதுவும் நல்லா இருக்கு. இதை நேரில் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மக்களே. தமிழ்நாட்டிலே ரொம்ப கூலிங்காக பேசுனா அது கொல்லிமலை தான். எந்த ஒரு கூலிங்னா ஒரு மனசுனை கொள்ள அளவு கூலிங்காக பேசா. அதனால தான் இது கொல்லிமலை பேர் வந்துச்சு. இன்னொரு காரணம் பார்த்தோம்னா தமிழரின் பண்டைய தெய்வமான பாவை தெய்வம் மொத்தம் 5 கோவில் இருந்துச்சா. 4 கோவில் வந்து கடல் பேரறிவால் அஞ்சிச்சா. மிச்சம் ஒரு கோவில் இங்கே இருக்குது, அதான் கொல்லிப்பாவை. அதனால தான் இந்த மலைக்கு கொல்லிமலை சொல்லி பேர் வந்துச்சு. இந்த கொல்லிப்பாவை பார்த்தோம்னா சோழர்களின் போர் தெய்வமாக. பாகுபலி எப்படி போர் போகணும்னா சாமி பலித்தாங்களோ அதே மாதிரி சோழர்கள் இந்த சாமியை கும்பிட்டு தான் போவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப சத்தியமான தெய்வம். இதை பற்றி ஒரு நியூஸ் படித்தேன், உண்மையாக போயே தெரியல. அந்த கொல்லிப்பாவை சார் இருக்குல்ல, பக்கத்தில் எதிரி நாட்டு ராஜா வந்தாங்கன்னா அந்த சாரையே பக்கத்து உட்காரும் போது வெட்டிடுவாங்க. இது எந்த உண்மை தெரியல. ஆனால் ஒன்று இது ஒரு ரோபோட்டிக் சிஸ்டம் மாதிரி இருந்துச்சாங்க. இதில் ஒரு 5 வருஷம் முன்னாடி இமேஜின் பண்ணி பாருங்களேன். அது இமேஜின் எவ்வளோ வேல்யூ ஆனது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறுத்துறேங்க. செத்த பண்ணி நிறுத்துற 32வது வளைவுக்கு வந்திருக்கோம். எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். நம்ம கண்ணோட ஃபோக்கஸ் அளவு கேமரா ஃபோக்கஸ் இல்லை. என்ன வந்து சொல்லுங்க. ஆனால் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கொல்லிமலை பார்த்தோம்னா இந்த 20 ஏர்பின் பெண்ட் ரொம்ப ஃபேமஸுங்க. அப்புறம் ஆகாய் கங்கை, மாசில அருவி, நம்ம அருவி, சிறு அருவி நிறைய ஃபால்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் வியூ பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. நீங்கள் பைக்கில் போகும்போது அங்கங்கே பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ஃபேமிலியோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு ட்ரை பண்ணலாம். ரூம் நீங்கள் என்ன கேட்டால் கொல்லிமலை 1 டே ட்ரிப் போய் பிளான் பண்ணலாம். காலைல வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆகைக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் சிறு அருவி, அதுவும் மாசில அருவி, அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம அருவி பார்த்துட்டு நீங்கள் கிளம்பிடலாம். நீங்கள் 2 நாள் ஸ்டே பண்ணணுன்னா ரூம் வர ஒரு ஹெவியாக இருக்கும். சேம் டைம் ரூம்ஸ் ரொம்ப கம்மி கிடைக்காது. அதனால நீங்கள் 2 நாள் அட்வைஸ் பண்ண மாட்டேன். 1 டே ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு ரூம் புக் பண்ணால் 2 ஹவர்ஸ் ஸ்டே பண்ணலாம். வட்டாதான் இருக்கும். அப்புறம் கொல்லிமலை பார்த்தோன்னா இங்கே அண்ணாச்சி பழம், பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் மூலிகை சாமான் சொல்லி ஒரு சில ஐட்டம் இருக்கும். அதாவது அஞ்சேப்பேட்டு ஐட்டம், ஜீரகம் நிறைய இது இருக்கும். நம்ம பேர புதுசாக இருக்கும். அதுன்னு தனியாக வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் நீங்கள் பாருங்கள். பொதுவாக கொல்லிமலை சொன்னாலும் பில்லி சொன்னதுக்கு ஃபேமஸ் சொல்லுவாங்க. அது நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல, பட் கேள்விப்பட்டோம். இங்கே கருங்காரி மாலை, மசியம்மை இதெல்லாம் நிறைய விற்கும் சொல்லிக்கிறாங்க. வேணா அது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நம்ம. இப்போ நீங்கள் கொல்லிமலை ஏர்பின் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 10 to 30, 40 வரையும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பெண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். 40 மாதிரி தான் பெண்டு ரொம்ப பக்கத்தில் வரும். ஓட்ட செம்ம ட்ரில்லிங்காக இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா டியோவில் நீங்கள் பைக் மேலே இதை விட இறங்கும்போது செம்ம அட்வென்ச்சர் ஆகும். ஏன்னா நமக்கே தெரியும் டியோவில் நம்ம பிரேக் வச்சுக்க மாட்டோம். டக்குன்னு ஓவராக பிடிச்சா மாறி விட்டுரும். அதனால வரும்போது செம்மையாக இருந்துச்சு. அதுங்க வீடியோ எடுக்கல, நீங்கள் வரும்போது செம்மையாக இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது ரோடு எதுவும் நீட்டாகவும் இல்லை, இந்தமாதிரி போர்டு அங்கங்கே இல்லை. இப்போ எல்லாமே நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக
லாஸ்ட் டைம் வரும்போது சொன்னாங்க இந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி டெவலப் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஏற்பாடான்னு தெரியல. பட் இப்போ ரொம்ப நீட்டாக இந்த நைட் லைட்டு ரோடு கோடு போடுறது இந்த போர்டெல்லாம் இப்போ நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் பயப்படாமல் நைட்டு கூட ட்ராவல் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ரைடு வேணாம், ஃபால்ஸ் வேணாம், ஒரு 2 நாள் நிம்மதியாக இருக்கும் சொல்லி நினச்சி வந்தீங்கன்னா கொல்லிமலை செம்ம பேசுங்க. ஏன்னா கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்கும், ஒரு மைல்டாக கூலிங் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போனால் மைண்டு அவ்வளோ ரிஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது கீர் பைக் தான் வந்தேன். எனக்கு கீர் பைக் ஓட்ட வராது. அதுக்காகவே இந்த தடவை நான் டியூ எடுத்து வந்தேன். உண்மையிலே ஃபீல் செம்மைச்சுங்க. எனக்கு என்ன ஆசைன்னா ஒரு 1 lakhs அப்படி வந்துச்சுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக டியூவிலே பிளான் பண்ணிச்சுக்கிறேன். அதான் எப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லை, இப்போ கன்னியாகுமரி ஸ்டார்ட் பண்ணால் கன்னியாகுமரி 10 நாள் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் சுற்றி போகணும்னு ஆசை. அதுக்கே நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா வியூஸ் பண்ணால் பார்க்க முடியும். பார்க்கலாம், அது நடக்க முடியாது தெரியல. அது நீங்கள் சொல்லலாம் நல்ல கண்டென்ட்டு நல்ல வீடியோ கொடுத்தா சப்போஸ் தானாக போவோம் சொல்லலாம். நானும் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா டைம் கிடைக்கல. நானும் வேலைக்கு போகிற பர்சன் தான். இந்த மாதிரி லீவ் டைமில் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெஸ்ட்டாக தர முடியும் பெஸ்ட்டாக பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் 70 கொண்டை ஊசியை முடிக்கிறதுக்காக நண்பரோட தண்ணியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இவர் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அந்த 2 பேர் ஹெல்மெட் என்னாச்சுன்னா நாங்கள் ஹெல்மெட் வந்து சரியாக தொங்கிட்டு இருந்தோம். அது சைடு மேலே பட்டு சைடு ஈட்டாக அது மெல்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2500 ஹெல்மெட்டு போயிடுச்சு. சரி இந்த வியூவை பாருங்க. இது வந்து எங்கன்னா ஆக போவோம்ல அங்கே பார்த்துக்கிட்டீங்கன்னா 69வது மக்களே டிராவலர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறாரு 70வது. அவர் அசிங்கமாக தீவா வச்சு பத்தாயிரத்து நினைக்காதீங்க. 70 நிறுத்துங்க மக்களே. வண்டியை நிறுத்துங்க. வீடியோ ஆன்ல தான்டா இருக்கு. 70 சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 70 வந்துட்டோம். 20 வரலாம், தப்பு இல்லை. வாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் கொல்லிமலை வர்றது காரணம் இந்த ஆகை கங்கை தாங்க. இது ஒரு பெயரி சொல்லுவாங்க. உண்மையிலே பெயரி தாங்க, வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து லாஸ்ட் டைம் சீசன் டைமில் வந்தேன். அப்போ தண்ணி ஹெவியாக வந்துச்சு. கிட்ட ஒரு 1 hour எதுவும் பண்ணாமல் அந்த அருவியே பார்த்துருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் இப்போ சீசனில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு சீசன் இருக்கிற வீடியோ காமிக்கிறேன், சீசன் இல்லாத வீடியோ காமிக்கிறேன். கிட்டத்தட்ட இது ஒரு 1192 படிகள் என்னமோ பார்த்தீங்களா. பாதி இந்த மாதிரி போவோம். யாரும் ஈஸி தான். கிட்ட ஒரு 20 நிமிஷம் இறங்கிடலாம். ஏர் தான் தாண்டே தூக்கினா கஷ்டப்பட்டு கீழே இறங்கி குளிப்போம். குளிச்சு மேலே சதவீதத்தை வருவோம். இப்போ தண்ணியும் இல்லையா, வெறுப்புலேயே மேலே வந்தோமா இன்னும் பெயின் அதிகமாக இருந்துச்சு. பட் அங்கே தண்ணி வருதோ இல்லையோ நீங்கள் இறங்கி போய் அங்கே வியூ பார்க்குறது வேறு லெவல் இருக்கும். இந்த மாதிரி மற்ற ஏன் காசை அடிச்சு வேஸ்ட் பண்ணான்னு தெரியல. நீங்கள் இந்த அருவி வரோன்னா காலை 6 மணி to 3 மணி வரை தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கொல்லிமலை வந்தால் ஃபஸ்ட்டு இந்த அருவிக்கு வந்துடுங்க. இல்லைன்னா உங்களால் போக முடியாது. இல்லைனா இதுக்காகவே நீங்கள் ஸ்டே பண்ண மாதிரி இருக்கும். நாங்களும் அப்படி தான் பண்ணோம். நாங்கள் வர கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட்டே ஸ்டே பண்ணி பார்த்தோம். வியூவை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் எல்லாம் இந்த வியூக்காகவே நீங்கள் வரலாம். இங்கே அடுக்கலாம் ஃபேமிலியா சரி இருக்கும். அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணு கோனாரு அதான் மூடி அதை கொஞ்சம் அப்படி போட்டு திரும்ப அவன் போட்டுட்டு அவனை வரைக்கும் அவனை போட்டு சொல்லுதா போட்டு சொல்லுவாங்க. இப்போ ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். படிக்கிட்டு இறங்கி ஒரு 100 மீட்டர் இந்த மாதிரி ஃபுல்லாக கல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதான் ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸு போடலாம் கை பிடிச்சாமல் போகிறோம். ஏன்னா ஆழம் வந்து மாறி மாறி இருக்கும். கிட்ட ஒரு 7 அடி 8 அடி ஆழம் இருக்கும். ஸோ நீங்கள் கை பிடிச்சா போகலாம். அட்வான்டேஜ் செம்மையாக இருக்கும். தண்ணி வருதோ இல்லையோ நம்ம பசங்க என்ஜாய் பண்ண லெவலே வேலை. அங்கே பாருங்களேன் சரக்கு மரம் விளாட்றாங்க. எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நான் லாஸ்ட்டாக போகும்போது தண்ணி ஹெவியாக வந்துச்சு. அப்போ வந்து இந்த கல்லுகில் எதுவுமே பார்க்கல. இப்போ தண்ணி வரல கல்லுகில் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒன்று இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகும்போது மழை ஹெவியாக பெஞ்சா எப்படி அடிக்கும், நம்ம மழை சுழி அடிக்கும்ல கிட்டே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் வரும்போது எல்லாம் சீசன் டைமாக வாங்க. சீசன் வந்தால் தண்ணி இப்படி தான் வரும். கிட்டத்தட்ட உங்களை ஒரே டைமில் ஒரு 100 பேர் அடித்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். உங்களுக்கு சீசன் டைம் வீடியோ ஃபுல்லாக வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தர போய் பாருங்கள். அதை போன வருஷம் போன வீடியோ இருக்கும். அப்போ ஆகையங்கை அருவி மாசிர அருவி எல்லாம் செம்மையாக தண்ணி இருந்துச்சு. ஃபைனலாக டியோ கொல்லிமலை சென்னைக்கு வருமா கேட்டால் வண்டி கண்டிஷன் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வரும். நாங்கள் ஒரு சில தப்பு பண்ணோம். என்ன தப்பு பண்ணோம்னா நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது எங்கள் வண்டி சீஸ் ஆகிடுச்சு. ரீசன் பார்த்தோன்னா ஆயில் இல்லை சொன்னாங்க.
ஸோ வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நாங்களே ஆயில் வாங்கி ஃபில் பண்ணிட்டோம். எப்படின்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். டியோ கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 750 ml தான். நாங்கள் 1 லிட்டர் மேலே ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணால் என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸஸ் ஆயில் வந்து இந்த ஏர் டியூப் வழியாக அடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த சீல் உடஞ்சி இன்ஜின் சீல் என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா இன்ஜின் ஆயிலாக கீழே ஊற்றிட்டோன்னா கிட்ட ஒரு 500 ml வச்சுட்டோம். அதை வச்சா ஓடிட்டே வந்தோம். அப்பப்போ செக் பண்ணிட்டே வந்தோம். ஒரு வேளை சென்னை வந்துட்டோம். நீங்களும் போகும்போது ப்ராப்பராக மெக்கானிக் ஃபோனை வாங்கிக்கோங்க, என்னென்ன பண்ணுறோன்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு நைட்டு 1 மணிக்கு கால் பண்ணால் அட்டன் பண்ணலாம். சப்போஸ் அட்டன் பண்ணலன்னா எங்கள் இன்ஜின் வண்டி சீஸ் ஆகிடும்.